கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால், ஆவியானவர் சொல்ற விசாரிக்கிறவரானபடியால். நான் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், பரிசுத்த ஆவியானுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை விசாரிக்கிறபடியா நம்ம கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடலாம். ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் என்னிடத்தில் உண்டு என்கிறார். ஏன்னா வருத்தம் பாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் வாழ்க்கையில இருக்கும். ஆனா அதை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன். இன்னைக்கு எல்லாராலும் சொல்ல முடியாதுங்க, எல்லா மனிதராலும் சொல்ல முடியாதுங்க. நான் உன்னை விசாரிக்கிறேன், உனக்கு என்ன தேவைன்னு நான் சொல்றேன், உன்னை பூர்த்திப்படுத்துக்கிறேன், உன் வாழ்க்கையில என்னென்ன வேணும் அதையெல்லாம் நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்தர் சொல்றாரு, படைத்தவர் சொல்லுகிறார், அவர் உன்னை விசாரிக்கிறபடியா. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, தகப்பனே நீர் என்னை விசாரிக்கிறபடியால் என் கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்துல வைக்கிறேன் அப்பா. அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மேல் என்ன செய்யறாரு, கரச்சனை அக்கறை கொண்ட தெய்வமா இருக்கிறார். எந்த பிள்ளை உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் மேல் அக்கறை கொண்டு இருக்கிற தெய்வமே, உண்மையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடு, நான் அதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். அதே மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல சொல்றார் பாருங்க, ஆகையால் எண்ணத்தை 25வது வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆண்டவர் சொல்றார், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், என்ன இருக்குது வாழ்க்கையில, என்ன இருக்குது, கர்த்தர் இருக்கிறார், சர்வ வல்லவர் இருக்கிறார், துணையாளர் இருக்கிறார். என்ன கேட்டாலும் கிடைக்கும். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் துணையாய் வந்து நிற்கிறார். நீங்க என்ன கேட்டு பாருங்க, விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஏன்னா என் மகளே, என் மகனே, நான் உன்னை விசாரிக்கிற தேவன், நான் உன்னை விசாரிக்கிற தேவன். அவருக்கு பேரை விசாரிக்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியத்தை செய்கிற தேவன், பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிற தேவன். அவர் நம் வாழ்க்கையில இருக்கிறார். அதை நம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் கவலையெல்லாம் வச்சிருங்க, அதற்கு தீர்வு, தக்க பதில் கர்த்தர் தருவார். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுங்க. கர்த்தருக்கு